person to the church, it's very hard for us to convert our own family members and bring them to the church, and we are also called Christians and believers. ஒரு முறை சொல்லிட்டோம்னா நமக்கு மலைய அப்படியே மடுகாக்கின மாதிரி எண்ணம் வந்துடும். ரெண்டாவது முறை சொல்லி மூணாவது முறை சொல்லி அவங்க வரலன்னா நம்மளே முடிவு பண்ணிக்கிறோம், இது சனியன் பிசாசு, இது சர்ச்சுக்கெல்லாம் வராத. நம்ம என்ன பண்றோம், அத்தை கேவலமா நினைச்சு அதோட அவங்க கிட்ட பேசத்தையே விட்டுறோம். We tell them once, we tell them twice. When we tell them thrice and yet they don't turn up, we come to a conclusion that we cannot convert them, we cannot bring them to church, we cannot do anything with it, and we consider themselves as Satan people possessing satanic power, and just we leave the space. அந்த பாட்டி 2 வருஷம் 3 வருஷம் அவர் அழகழிச்சிருக்குது, லூக்கா 18ஆம் அதிகாரத்துல மாதிரி. This old woman had made him come multiple times, as it said in Luke chapter 18. நம்ம ரொம்ப யோசிக்கிறோம் யாருக்காவது சொல்லணும்னா, அது காரணம் என்னன்னு சொல்லட்டுமா? நம்ம வீட்டுல சாட்சி இல்லாத அடிதடியும் சண்டையும் நடக்கிறதுனால பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து இயேசுதான் தெய்வம்னு சொல்றதுக்கு நமக்கு அவ்வளவு வெக்கம். We think a lot when we try to share the word of God, spread the gospel, because we do not have a testimonial life within our families. We have a lot of quarreling and a lot of fights in our family, and that's the main concern. We are unable to proclaim the word of God with our neighbors. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். My beloved children of God, blessed is the man whose strength is in the Lord. நம்ம நம்பிக்கையும் நம்ம பலனும் கர்த்தராய் இருந்தா நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். If our faith and our strength is in the Lord, we are called blessed. இந்த பாக்கியவான் என்ற அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் he blessed அப்படின்னு சொல்ற, இவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அதாவது blessedனாவே பாக்கியம், ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். The word blessed gives us a lot of meaning, that he is being blessed continuously. ஆனா அந்த blessed என்கிற அந்த ஒரு வார்த்தை நான் நேற்று படிக்கும் போது எனக்கு இந்த blessed தான் ஞாபகம் வந்தது, பன்னீர்செல்வம் பொண்ணு தான் ஞாபகம் வந்தது. When I read about this word blessed, I was reminded about our Blessy and Pastor Panniselvam's daughter Blessy. எங்க ரேணு கூட அப்படியே வந்தது, ஜபம் பண்ணி அடுத்த வருஷம் உங்க கையில ஒரு blessy இருக்கும்னு சொன்னேன். Sister Renu also came to the church this way, and when I prayed for and translation அப்புறம் எனக்கு பன்னீர்செல்வம் பொண்ணு ஞாபகம் வந்தது. I was reminded about Reverend Panniselvam. அவங்க வெட்டிங் டே அன்னைக்கு என்னையும் பாஸ்டரையும் கூப்பிட்டு இருந்தாங்க. நாங்க சாப்பிட்டுட்டு நிம்மதியா அவங்க தலைமையில கை வச்சு ஜெபம் பண்றேன். அப்போ பட்டு போன ஒரு கிளை வெட்டி எடுக்கப்பட்டு, பட்டு போன அந்த கிளை துளிர்த்து அதுல ஒரு பூ பூத்து காய்த்து கனியா வருது. எனக்கு என்ன புரியல ஆண்டவரே, நான் கேட்டப்ப ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த வருஷம் இவங்க கையில blessy இருக்கும்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். They invited us for their anniversary, and when we went there, I had a vision seeing a rotted plant, which small kind of shoots coming out of it, and I could see a flower and it's blooming to be a blessing one. So when I told them that God is giving you blessing the very next year and you're going to receive it. அரக்கோண ஹாஸ்பிட்டலே அல்லகோலம் ஆயிடுச்சு, blessy பிறந்துச்சு, blessy பிறந்துச்சு, blessy பிறந்துச்சுன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். When the girl child was born for them, they saw the delivery at the Algonam hospital, and entire hospital had a knowledge of blessing is born. நாம் எல்லாருமே பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக இருக்கவே தேவன் விரும்புகிறார். God wants all of us to be a blessed woman and blessed man. என்னை பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், நான் பாக்கியவானாகவே வாழ்ந்து பாக்கியவான்களுடைய லிஸ்டிலே மறிக்க வேண்டும் என்று விருப்பத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். If you look at me and ask me, I've been praying to be a blessed man and die in the list of a blessed people. சூழ்நிலைக்கு ஏற்றார் போல தன் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் அல்ல,
சூழ்நிலை சாதகமாயிருந்தாலும் பாதகமாயிருந்தாலும் கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பாராமல் தேவ ராஜ்யத்திற்காக போராடுகிறவர்களே பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். A person who changes himself according to the situation can never be called as a blessed man, but who fights against the world and who wanted to proclaim the heaven, who fights for it, they are called blessed. முதலாவது, அவருக்குள்ளே நாம் பலன் கொள்ள வேண்டும். நான் பாக்கியவான்கள் போன அப்படியே போய்கிட்டே இருப்பேன். ஆனா இன்னைக்கு நான் சொல்ல வர்ற காரியம், கர்த்தருக்குள்ளே நாம் ஒவ்வொருவரும் பலப்படும் போது நாம் பாக்கியவான். I would like to tell you all, firstly, when we strengthen ourselves, when we gain new strength in the Lord, we are called blessed. இன்றைக்கு அந்த பாக்கியவான்கள் பட்டியலிலே நம்மை சேர்க்கிறதற்கு நம்ம ரொம்ப தாமதமா இருக்கிறோம், சோர்வாகவே இருக்கிறோம். என்ன கேட்டீங்கன்னா சோம்பேறித்தனங்களா நாம் இருக்கிறோம். My beloved people, these days to add ourselves into the list of blessed people, we are not taking any effort. We are kind of feeling ourselves very lazy and very lethargic. முதலாவது நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருக்குள்ளே நீங்க பலனாய் இருப்பதற்கு முதல் வழியை உங்களுக்கு சொல்லுகிறேன். I would like to tell you first thing how you could gain strength in the Lord. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை சத்தமா ஒருத்தர் படிங்க. Let's turn to the book of Nehemiah 8 verses 10. நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு உங்கள் பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். Then he said unto them, on your way, eat the fat and drink the sweet wine, and send portions unto them, for whom nothing is prepared, for this day is holy unto the Lord. Neither be you grieved, for the joy of the Lord is your strength. நம்ம சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க, முள்ளுல விழுந்துட்ட முள்ளெல்லாம் குத்தி சொன்னாங்க. நல்லதுதான், சில நேரத்துல அந்த மாதிரி குத்தும் போதுதான் நமக்கு உணர்வுகள் இருக்கும். நான் எங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன், அதுவே மறுநாள் ஆடியேட்டிங்க்கு எழுந்து ஓடி போய் வேலை பார்த்துச்சு. அதுவே அன்னைக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையா இருந்த சபைக்கு வந்திருக்குமா? அந்த குத்தலோட அந்த வலியோட வேதனையோட சத்தியமா வந்திருக்காது. A sister testified saying that she fell on the thorns and pricked a lot, and with that same pain and with the same kind of hardship, she went to work next day because of audit. I was wondering if it was a Sunday service, would she have turned back to church with the same thing? எங்க ஜாபேச பெத்து ஜாக்சனை பெத்து 10வது நாள் சர்ச்சில் குழந்தைய வச்சுன்னு இருக்கு. I would say Sister Jabba, she delivered Jackson and she brought him to the church the very 10th day. நல்லா நம்ம பார்க்கலாம், நம்ம பலனா இருக்கிறோங்கிறத எப்படி தெரியும்னா, கர்த்தருக்காக இதிலெல்லாம் வைராக்கியம் கொண்டு கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருக்கிறோமோ அது நமக்கு பலன். அது எப்படி தெரியும்னா, அந்த பாடுகளை வேதனைகளை மறந்து கர்த்தருடைய சமூகத்துல வந்து உட்காரும் போதுதான் நம்முடைய பலன் விளங்கும். How do we understand that we have a strength in the Lord? When we sacrifice our own physical weakness and then understand the fact that we have to do something for the Lord, and the urge that we have to do something for the Lord makes us feel that we have strength in the Lord. நெகேமியா நேபுகாத்நேச்சாருடைய ஆட்சிக்குட்பட்ட பாபிலோனில் இருந்து எருசலேமில் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி முடிச்ச உடனே அதை பார்த்து எல்லாரும் மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக விசாரப்பட்டு கொண்டிருந்தார். In the days of Nebuchadnezzar, Nehemiah constructed a church and he did not find joy in it. Rather, he was very tired and was grieving against it.
நம்ம ஊரு பாஷையில சொல்லணும்னா தாரை ஊதுவித்து கொண்டிருந்தார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள். இதை பார்த்த நெகேமியா சொல்றாரு, நீங்கள் விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். When Nehemiah saw people were crying and grieving and mourning and weeping against it, he said, "Do not weep or do not cry, just rejoice in the Lord." இப்ப நான் நிறைய இடத்துல பாக்குறேங்க, டம்ளர்லாம் நேரம் ஆயிடுச்சு, கண்டெய்னர் மாதிரி வந்துடுச்சு. முன்னால டம்ளர் பாருங்க, முன்னாடி அகலமா இருக்கும், பின்னாடி கூம்பா இருக்கும். ஒருவேளை நான் சொல்லி சொல்லிதான் ஒருவேளை கண்டெய்னர் மாதிரி ஆக்கிட்டாங்களான்னு தெரியல. இப்ப நம்ம முகமெல்லாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு கேட்டா, முன்ன பழைய டம்ளருக்கு பின்னாடி, டீ கடையில கொடுக்கிற டம்ளருக்கு பின்னாடி கூம்பா இருக்குமே, அந்த மாதிரிதான் நம்ம முகரைங்கெல்லாம் இருக்குது. These days the glasses are made straight and it's in the same width and same height. Those days earlier it would be like the front portion would be wide and the back portion would be little sharp. And we all, I generally say that whenever people look very tired and weird, I tell them all that you look like the backside of the tumbler. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தீர்மானத்துல எப்பவும் வாழ்ந்துகிட்டே இருக்கிறேன். எந்த சூழ்நிலையானாலும் ஆத்துமாக்களுக்காக தவிர யாருக்கு என்ன நடந்தாலும் அழமாட்டேன். According to me, I've been living with a decision saying that unless and until for the concern of the spiritual people or for the soul, I wouldn't cry for anything else. எப்பவும் ஒரு விசுவாசிக்கு பாதிப்புன்னா அவங்க எதிரில அழுவ மாட்டேன், ஆண்டவர் சமூகத்துல அழுவேன். அதே சமயத்துல விசாரப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். ஏன்னு கேட்டா, கவலைப்பட்டு நான் என் உடம்புல ஒரு முழத்தை கூட்ட முடியாது, ஆனா குறைஞ்சிரும். Even now, if you were to ask me if there's a problem with some believers, if you're feeling sick or you're not happy about it, I wouldn't cry in front of you, but I would cry in the presence of the Lord. I wouldn't definitely grieve or I would definitely worry about anything, but I will sit in the presence of the Lord to make it right. ஆனா எங்க பாஸ்டர்மா சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் அவங்க வீட்டை பத்தி சொல்லிட்டோன்னா முதல்ல கண்ணுல தண்ணி கலன்னு வரும், ஆனா ஜபத்துல வராது. ஆனா இப்போ ஜபத்துல வருது, மற்றதுல எதுலயும் வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தா நாம் பலவான்கள், நாம் தான் பாக்கியவான். Earlier, our pastor used to shed tears whenever I speak about her family. Nowadays, her tears are only in prayers and not for anything else, because she has gained joy in the Lord and she has gained new strength. சங்கீதக்காரன் அழகா சொல்றார், 37ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, எங்கம்மா தெரியாம எடுத்து படிச்சியா, தெரிஞ்ச படிச்சியா? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார். My beloved people, Psalmist has said in Psalms 37 verses 4 very beautifully, he says, "Delight yourself also in the Lord and he shall give you the desires of your heart." ஆனா நீங்க பாக்குறத பார்த்தா, சொல்றத பார்த்தா, கர்த்தருக்கு வெளியே பிசாசுக்கு முன்பு அழுது கொண்டே இருங்கள், உங்கள் இருதயத்தில் இருக்கிற கவலையின்படியே உங்களை எலும்புருக்கியாக்கி சீக்கிரமாய் கொண்டு விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. The way you look at me seems like the verse is said in a different way. You have to worry for your problems, worry for your issues, and the Satan will take charge over you and put you to death soon. ஒரு நாள் ஒரு மரண வீட்டுக்கு நான் போயிருந்தேன். Once I had been to a death house. அந்த வாலிபத்தில ஒரு தம்பி இறந்துட்டாரு, அவருக்கு மனைவி இருக்குது. அந்த அம்மா மத்தியான சாப்பாட்டு நேரம் போய் அழகா இலை போட்டு சரவணாஸ் பவன் ஹோட்டல் சாப்பாட்டை உட்கார்ந்து அம்புட்டியும் வச்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வந்து அந்த பிணத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கு. My beloved people, as I told you, when I went to a place of death, there I could see if this person is of very young age and he has a wife. There I saw his mom, where she went and sat
during the lunch break, she went and sat and spread the leaf and had food from Sarana Bhavan, and she was very cool about it. பிறகு முடிஞ்ச பிறகு நான் கேட்டேன், ஒரு கணவன் இறந்துட்டான்னு ஒரு கவலையோடு இல்லாம நல்லா புல் கட்டிட்டு வந்து உட்கார்ந்தியாமான்னு கேட்டேன். After everything, I spoke to that person asking like, despite your husband has passed away, how could you have a full meal like this? அந்த பிள்ளை சொன்னா, அவன் எப்ப சாவான்னு காத்திருந்தேன் பாஸ்டர், அவன் சத்தா நிம்மதியா சாப்பிட்டேன். She replied to me saying that I was waiting for him to leave this world, and now that he has left, I'm having my meal peacefully. இந்த ரெண்டு பிள்ளைகளை வளர்க்கணுமே, என்ன பண்ண போறேன்னு கேட்டேன். I asked her in turn, you have to bring up these two children, how would you do it? பாஸ்டர், இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் பார்த்தது வளர்த்தது எல்லாமே எங்க அம்மா எங்க அப்பா தான். She said me that these two children were brought up by my parents. அவன் என்னதாமா செஞ்சான்? அவன் பயங்கரமான லோலாய் பாஸ்டர், சம்சாரி யோகியத்தை ஒண்ணு கூட இல்ல பாஸ்டர், உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு அவனை பத்தி தெரிஞ்சு என்ன கேக்குறீங்களே அப்படின்னு என்ன காரி துப்பு. She replied to me saying, don't you know about him? He was not a person of righteousness. He was completely unjust for doing all the filthy works. அதே கிராமத்துல அதே ஜனங்களுக்கு முன்னால அந்த ரெண்டு பிள்ளைகளையும் வளர்த்து அவள் போய் அங்கிருந்து பஸ் பிடிச்சு ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்து கம்பெனில வேலை செய்து அந்த சம்பளத்தை வச்சு அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சது. ஒரு பெண் பிள்ளை காலேஜ் படிக்கிறா, பையன் 11th படிக்கிறான். My beloved people, she in turn brought up her children, and she worked. She used to travel to Sriperumbudur and work there. With her salary, she made the children educate them well, and now her daughter is doing a college and the son is in 11th. ஒரு புருஷன் சரியில்லாதனால அவன் இறந்துட்டான்றது அந்த மனைவிக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது பாருங்க. ஆனா பைபிள் சொல்லுது, நீங்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாயிருங்கள், மன மகிழ்ச்சியாயிருங்கள், உங்கள் இருதயத்தின் விருப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். The death of her husband has brought so much joy in her face, in her life. And the scripture tells us very clearly, our delight should be in the Lord, and He will fulfill the desires of our heart. ஏதோ ஒரு மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது, ஆண்டவர் புண்ணியத்துல அவன் சத்தானா நான் நிம்மதியா இருப்பேன் பாஸ்டர்ன்ற மாதிரி கேக்குது. I could also hear someone saying that in the grace of God, if he passes away, I would live a peaceful life. அது யார் அப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படி நினைக்கிறவங்களை யாரா இருப்பாங்கன்னு என்னால ஊர்ஜிதமா எழுப்பி நிக்க வச்சு சொல்ல முடியும். அது சபை நாகரிகம் அல்ல. I'm not sure who's thinking about that, but I'm pretty sure I could tell very clearly who could think like this way, and I can also make them stand in front of the church, but it's not the proper way to do it in the presence of God. இப்படி நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போது இன்னொரு மைண்ட் வாய்ஸ் கேக்குது, எனக்கு எப்ப பாஸ்டர் டைவர்ஸ் வாங்கி தர போறீங்கன்ற மாதிரி ஒரு சவுண்ட் காதுல கேக்குது. As I'm telling this, I could also hear another voice saying that when you're going to get me divorced. இதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவர் அருளிச் செய்வார். This is the life that we are living in today, but scripture says, God says to us very clearly, let's delight in the Lord and He would fulfill the desires of your heart. அன்னால் துக்கத்தோடு தேவ சமூகத்துக்கு போனால், அங்கு இருந்து எழுந்திருந்து தன் வீட்டுக்கு வரும்போது வேதம் சொல்லுகிறது, அவள் இனி துக்க முகமாய் இருக்கவில்லை. காரணம், அவள் கர்த்தருக்குள்ளே தன்னை பலப்படுத்திக் கொண்டால், மகிழ்ச்சியானால் அது பாக்கியமான ஒரு பாக்கியவதியாய் மாறுகிறாள். As we all know about Hannah, she went in the presence of the Lord with a heavy heart. When she returned from the presence of the Lord, she was no more worried. Her face was filled with joy, and scripture says she was called a blessed woman over there. ஆகவே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பெலன், அதுதான் நமக்கு பாக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. Therefore scripture says to delight in the Lord is our strength, and that would bring us blessings. இரண்டாவதாக உங்களுக்கு சொல்லுகிறேன், சங்கீதம் 105 மற்றும் 105 4வது வசனத்தை வாசிக்கலாம். Secondly, I would like to highlight
கர்த்தரையும் கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். Let's turn to Psalm 105 verses 5. It says, remember his marvelous work that he has done, his wonders and the judgments of his mouth. அதாவது அவருடைய தாசனாகி ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, நீங்கள் கர்த்தருடைய வல்லமையையும் அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், நீங்கள் பாக்கியவதிகளாய் இருப்பீர்கள். How it's said, it says, O you offspring of Abraham his servant and the children of Jacob his chosen, seek the Lord and his strength seek the space evermore. எனக்கு ரொம்ப பிடிச்சது தனிமையா உட்கார்ந்து நல்ல டங்ஸ் பேச்சு, ஆவியிலே பலப்பட்டு மகிழ்ச்சியா ஊழியம் செய்யணும். One thing I like the most to sit in the presence of the God alone and speak in tongues and fill in spirit and do ministry. உங்களுக்கு கவலை இல்லையா பாஸ்டர்? என் கவலைய சொன்னா கண்டெய்னரா ஏத்தலாம், லாரியா ஏத்தலாம், கூட்ஸா ஏத்தலாம், கார்கோ பிளைட்ல ஏத்தலாம். அவ்வளவு கவலை. ஆனா எல்லாத்தையும் தோண்டி புதைச்சிட்டேன். அது என்ன சேத படுத்தாது. என் கவலையெல்லாம் என் சபையில் இருக்கிற குடும்பங்கள், குடும்பமாக ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்தி, குடும்பமாக சபைக்கு வந்து ஆவியோடும் கருத்தோடும் பாடி ஆராதிப்பதை தவிர வேற எனக்கு எந்த பாக்கியமும் கிடையாது. If you were to ask me, Pastor, don't you have any kind of a worry? I would tell you, if I start telling my worries, it would be very huge, and I have digged it under the mud and I have passed it out, because for me, one thing I would think always is my people in the church should come with a family to the church, and they should go and preach the gospel and bring families to the church, and we have to sit in the presence of the Lord and worship the Lord. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறபடி, நாம் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் பலப்படும் போது, நாம் கர்த்தரிலே வல்லமை கொண்டு அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடும் போது, நம்மை ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், ஈசாக்கின் ஆசீர்வாதங்கள், யாக்கோபின் ஆசீர்வாதங்கள் நமக்கு பாக்கியமாக லபிக்கும் என்று நான் தைரியமாய் சொல்லுகிறேன். As it said in Psalms, blessed is the man whose strength is in you. When it says this way, it means that all our strength, all our worries, everything should be within the Lord. And when we submit ourselves in the presence of the Lord, all the blessings set for Abraham and sons of Isaac and sons of Jacob would surely dwell on each one of us. And it's the prophetic word that God has given us today. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் பலப்படுவது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு உன்னதமான ஆசீர்வாதம். It's a great blessing where God says here that we have to be strengthened in his marvelous work that he has done and his wonders of his ways. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நேரத்தை வீணாக்குவது தரித்திரம். நமக்கு கிடைத்த நேரத்தை அசட்டை பண்ணுவது அதர்மம். தேவையில்லாதவைகளை பேசி பேசி நம்முடைய ஆத்மாவை கரைப்படுத்திக் கொள்ளுவது சாபம். இதற்கு மாறாக கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து பலன் கொண்டு அவருடைய சமூகத்தை நித்தமும் நாம் தேடும் போது எல்லாவற்றையும் ஜெயிக்கிற பாக்கியவதிகளாக பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க, கர்த்தரிலும் கர்த்தருடைய வல்லமையையும் அவருடைய சமூகத்தையும் யாரெல்லாம் நாடுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதி.
Listen very carefully. Whoever seeks the presence of the Lord, whoever seeks the mighty work of the Lord, whoever seeks the power of the Lord are considered to be blessed. மூன்றாவதாக உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். Thirdly, I tell unto you, turn to the book of Acts, chapter 1, verses 8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது என்ன அடைந்து? நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். It says, but you shall receive power after the Holy Spirit has come upon you, and you shall be witnesses unto me both in Jerusalem and in all Judea and in Samaria and unto the uttermost part of the earth. பாருங்க, நல்லா கவனிங்க. மைக் தரவா? நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, listen very carefully. The scripture says, when the Spirit of the Lord comes to you. மறுபடியும் சொல்றேன், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, I repeat again, when the Spirit of the Lord comes to you, நீங்கள் பெலன் அடைந்து நீங்க இருக்கிற இடத்திலே பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற முடியும். you shall gain new strength and witness in every places where you are and continue to be blessed. இது முடியுமா? Would it be possible? நிச்சயமாக முடியும். It is definitely possible. இது நடக்குமா? Would it happen? நிச்சயமாக நடக்கும். It will definitely happen. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. Nothing is impossible to God. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்னா, கவலை என்னிடத்திலே வந்து அது என்னை கூனி குறுகி போக பண்ணி என் சாட்சியை கெடுத்து, என் குடும்பத்தின் சாட்சியை கெடுத்து, அந்த தெருவே நாடி போகிற மாதிரி இருக்கிற அந்த சாட்சியை தேவன் விரும்பவில்லை. My beloved people, but our worries, what happens, it comes into us, it spoils the entire peace in our families, and it would create a great dispute for the testimony that we are holding it, and the testimony will be completely damaged. And this kind of an attitude or an act of any believers, God is not pleased with it. பரிசுத்த ஆவியின் பலன் அடைந்தவர்கள் குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், நீங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Let's see how a people who attain the Holy Spirit would be and what kind of an attitude would they possess. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 18-19 படி அவர்கள் வாழ்க்கை இருக்கும். Let's turn to Gospel according to Matthew chapter 12. 18 and 19. Verses 18 and 19. இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசி. பெண்களுக்கு கேரளாவில மலையாளத்துல தாசி, என்ன, ஆண்களுக்கு தாசன். ஆனா முன்னால 100 ஆண்டுகளுக்கு முன்னால தாசின்னு அது பேர் வேற. சரியா? ஆமா, அது கோயில் மாடுன்னு அர்த்தம். போக்கான், கோயில் சுத்தி விட்டுருவாங்க. ஆனா இங்க இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசி. அவ யாரு? ஆண்டவருக்கு தாசி. என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசி. என் ஆவியை அவள் மேல், யார் பச்சாங்களோ அவன் மேல அமர பண்ணுவேன். ஆமா, அவள் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். இது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுது. அவருடைய ஆவி நமக்குள்ள வந்திருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவியின் உடையவர்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள். கிறிஸ்து நமக்குள் இருந்தால் அவரை நாம் பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்கிறோம். It says, behold my servant whom I have chosen, my beloved, in whom my soul is well pleased. I will put my spirit upon him, and he shall show justice to the Gentiles. நல்லா கவனிக்கலாம். இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட
தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார்கள். We have to listen and understand one thing very carefully. People those who are chosen by God and people those who possess the Holy Spirit wouldn't argue. கூக்குரலிடவும் மாட்டார்கள். They shall not cry. நெறிந்த நாளை முறிக்காமலும் அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. Nobody could hear his voice in the streets. தலையில முள்கிரீட வச்சு அடிச்சாங்க, ஐயோ அம்மம்மன் கத்தல. He never shouted when the man with thorns were pierced in his head. மனைவி அடிக்கும் போது புருஷ அமைதியா வாங்கிக்கிறான், சவுண்ட் வர்றது இல்ல. அதே புருஷ மனைவிய ஒரு அடி கொடுத்துட்டான்னா 4 ஊர் ஒன்னாயிடும். அது எப்படின்னு தெரியல. Husband in the family wouldn't really shout loud when he is hit by his wife, but the wife, if he is hit slightly by her husband, but she would shout aloud and where the 4 streets would hear it. நீங்க எல்லாம் என்ன அப்ராணியா பாக்குறீங்க. வாங்குனீங்களான்னு வாங்கி இருக்கலாம். All of you are looking at me with a doubt. Have you received anything from Pastor? அவங்க வாங்கலையான்னு கேக்குறீங்க. வாங்கி இருக்கலாம். You would also think that if ஆனா எங்க சத்தம் பக்கத்து வீட்டு கூட கேட்காது, அக்கத்து வீட்டு கூட கேட்காது, தெருவுல கூட கேட்காது, எல்லாம் 4 செவத்துக்குள்ளதான். But our voice or noise wouldn't be heard anywhere in the streets or not to the neighbors, but it would be within the 4 walls. தெலுங்குல ஒரு பழமொழி இருக்குது, கவர குட்டு கடப்ப தாட்டது. அப்போ ஒரு வீட்டில இருக்கிற சத்தம் வெளியே கேட்காது. சமுதாயத்திற்காக, தன் சொந்த பிரிஸ்டேஜுக்காக, தன்னை யாரும் மட்டமாய் எண்ணிவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் சத்தத்தை அடக்கி வாசிப்பார்கள், ஆனால் சாதிப்பார்கள். People those who are within the Holy Spirit, who possess Holy Spirit, wouldn't cry or wouldn't shout loud so that their prestige or their respect, self-respect will not be on a roads, so that they would possess everything within themselves within the 4 walls and stay quiet. சில வீட்டுல சண்டை வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா, மனைவி வருதோ இல்லையோ முதல்ல புருஷன் தெருல வந்துருவான். In many houses, when they quarrel with each other, if the woman comes out of the house or not, but the husband and the family would come out of the house. இவரு அந்த அம்மா 2 வாங்கிட்டு வெளில வந்துருவார். ஏன்னா ஊரெல்லாம் இவரை நேர்மையானவன் நினைச்சுக்கணும்னு. நான் நினைக்கிறது என்ன தெரியுமா, இப்படிப்பட்டவன புளூ பேர்ல உட்கார வச்சு கிளிஞ்சல் சுண்ணாம்பு கொட்டி தண்ணி ஊற்றணும். He would try to possess his righteousness in the crowd. That's the main reason he hits his wife and comes out of the house first. This kind of person should be punished severely. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே பரிசுத்த ஆவியிலே யாரெல்லாம் பலன் அடைகிறார்களோ அவர்கள் தாங்கள் இருக்கிற இடத்திலே சாட்சியா இருப்பார்கள், தெருவுக்கு சாட்சியா இருப்பார்கள், தங்கள் வாழ்கிற பகுதிக்கு சாட்சியா இருப்பார்கள். அவர்களை உலகம் முழுவதும் கொண்டு போய் தேவன் பயன்படுத்தி சாட்சிகளாய் வைப்பார்கள் என்பதை தைரியமாய் சொல்லிக் கொள்ளுகிறேன். I would like to tell you all with great courage, people who possess Holy Spirit and who in their spiritual life, whoever wanted to live with the will of the Holy Spirit, definitely would testify Lord wherever they go, and definitely they would find themselves as a witness for the Lord and they would reflect Lord. நான் தைரியமா சொல்ல முடியும், பரிசுத்த ஆவி என்னை பலப்படுத்தினார், அவர் என்னை இதுவரைக்கும் சாட்சியாய் வைத்திருக்கிறார். என்னை பலப்படுத்தின கிறிஸ்து இவர்களையும் பெங்களூர் கொண்டு போக வச்சார். 2 சபைகள்ல மேடம் பிரசங்கம் பண்ணாங்க, ஒரு சபையில அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. அவங்க சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா, பாஸ்டர் எங்க மக்களுக்கு மிகவும் பிரயோஜனமாயிருந்தது. இதுதான் சாட்சி. I always have a courage to say that Holy Spirit leads me. I was infilled by the Holy Spirit. I have been strengthened by the Holy Spirit. So Holy Spirit leads me, takes me and make use of everything that He has given unto me. Likewise, we went to Bangalore as a family and God used myself and my mother mighty way, and people those who testified there, they said they were blessed with the sermons that we shared. போன 4 நாளா நம்ம அடுப்புல தூங்கினாலும் நம்முடைய கௌரவம் வெளியே போகவே கூடாது.
There could be no food in the family. There could be nothing in our family for us to eat or consume. Yet our respect or prestige shouldn't be left out because we possess Holy Spirit. ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்திலே பார்க்கிற காரியம் என்னன்னா, புருஷனை எவ்வளவு தூரம் வெளியே போய் டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணுவான். அதே மாதிரி மனைவிய வெளியே போய் எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ பண்ணுவான். அதே போல பிள்ளைகளை நடுத்தெருல கொண்டு போய் எவ்வளவு வைய முடியுமோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவும் கேவலப்படுத்திடுவாங்க. அவங்கதான் சர்ச்சில் வந்து அக்கறமா கத்திக்கறப்பன்னா கறப்பான அந்நிய பாஷையில பேசுவாங்க. இது அபத்தமான அந்நிய பாஷை. மெய்யான அந்நிய பாஷை என்ன செய்யும் கேட்டா எல்லா இடத்திலேயும் ஜெயத்தை கொண்டு. Let me tell you clearly, in the spiritual community that we are living today, there is a habit of every husband and wife to bring out the negative aspects of their family and talk to the public and spill out everything and bring a great damage to the husband or the wife. Both of them have this kind of an attitude, and they also together do the same thing for their children. Let me tell you, when we do this way, definitely Holy Spirit is not pleased. And when we don't feel that we have done it, but we come to the church thinking that we are very righteous and speak in tongues. கர்த்தருக்குள்ளே விளங்குகிற மனுஷனும் மனுஷியும் பாக்கியவான்கள் என்றால் பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றிருக்கிற நாம் எத்தனை பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக தேசத்திலே நாம் விளங்க வேண்டும். As it said, when a person could gain strength of the Lord is blessed, I would like to tell you, we have gained the strength of the Holy Spirit equally, and how blessed we are to the families and to the church. புறஜாதிகள் நம்மை பார்த்து கேள்வி கேட்க கூடாது. பைபிளை எடுத்துக்கிட்டு சபைக்கு போறீங்க, உங்களுக்கு ஏன் சண்டை வருதுன்னு கேட்க கூடாது. அங்கேயே ஜன்மம் செத்துரும். Other religious people shouldn't question us saying that you are taking a Bible and walking to the church, why there is a quarrel in your families. காரணம் என்னவென்றால் தேவ தூதர்களையும் நியாயம் தீர்க்கிற அதிகாரம் பெற்றிருக்கிறவர்கள் தான் இந்த விசுவாசிகள் கூட்டம். இந்த விசுவாசிகள் கூட்டத்தில இந்த விசுவாசிகளுக்கு விசுவாசிகளாக நீங்களே தீர்ப்பு செய்து கொள்ளாத போகும்போது ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். It's very important for us to understand that we are considered to be in the presence of the Lord, and we don't justify ourselves within the believers. What is the purpose of living in the world? அப்போ நல்லா நீங்க கவனிக்கலாம், நம்ம ஆவியிலே பலன் கொண்டவர்களானால் நம்ம நெறிந்த நாணல எவனாலும் முறிக்க முடியாது. சில சமயங்கள்ல நம்முடைய திரி மங்கி எரியலாம், ஆனா எவனாலும் அதை அணைக்க முடியாது. காரணம், நம்முடைய நாணலை ஜெயமாய் மாற்றுவதற்காக அவர் கட்டு போட்டு அதை இணைத்து வைக்கிறார். நம்ம பழைய சர்ச்சுக்கு இருக்கிற கிறிஸ்துமஸ் ட்ரீ மாதிரி. My beloved people those who stay firm in the Lord tells unto them, a bruised reed shall not break, because he knows that we are dwelling in the Holy Spirit and nobody could break us. And he also says, a smoking flax shall not quench. Even we could be a flax, but we shall not quench at any point of time, because Holy Spirit is dwelling with us like the Christmas tree set on the old church. அந்த சர்ச்சு கட்டினதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தை அண்ணன் கோபிக்கண்ணன் தயவுல வெட்டி எடுத்தோம். அதுல ஒரு கிளை விழுந்து சின்ன செடியா என் இடுப்பளவு சைஸ்ல இருந்த அந்த செடி உடைஞ்சிருச்சு. அந்த தண்டு எடுத்து ஒரு பக்கம் சீவி, கீழ்த்தண்டு ஒரு பக்கம் சீவி வச்சு சுத்திலும் செம்மண்ணு வச்சு துணியை போட்டு சுத்தி கட்டு போட்டு விட்டேன். ஒரு 15 நாளைக்கு பிறகு பாக்குறேன், உடைஞ்ச செடியும் விழுந்த அடிமரமும் உடைந்த செடியும் ஒன்னா ஒட்டிக்கிச்சு. என்னைய வரைக்கும் இருக்குது. தானே புயலை பார்த்துச்சு, கஜா புயலை பார்த்துச்சு, வந்த புயலெல்லாம் பார்த்துச்சு. ஏன் தெரியுமா? அந்த ஒட்டு போட்டு அந்த செடியே எவ்வளவு பிரகாசமா ஜெயமா நிக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட்டு அப்படி ஆவியினால நிரப்பப்பட்டு அவருக்காக நாம் வாழ எவ்வளவு பலமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். We all know how the construction of the whole church was, and as we removed the big tree with the help of Brother Gopi Kannan, and later there was a small kind of sapling that is up to the height of our head, where in that there was a break and it broke one side. But Pastor, he slashed the side and tied it together with
with sand and then he put it together, but we could see that it's become tight and within 15 days and it started to come up as a sapling more and it grew very up and it haven't fallen down yet. It's not, it had seen all kind of cyclones, yet nothing has happened to it. If a broken tree could stand so firm, you and me are filled with the Holy Spirit. You and me are washed in the blood of Jesus Christ, and God has given us the authority to stand firm and testify Him at any point of time. கர்த்தருடைய ஆவியின் பலத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிற நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நம் வீட்டிலே நான் தைரியமா சொல்லுவேன், என் மனைவிக்கு நான் சாட்சியா இருக்கணும், என் பிள்ளைங்களுக்கு சாட்சியா இருக்கணும், என் பேரன் பேத்திகளுக்கு சாட்சியா இருக்கணும்னு விரும்புவனே தவிர என் சாட்சிய நாரடிச்சுக்கிறதுக்கு ஒரு நாளும் அனுமதிக்கவே மாட்டேன். காரணம், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். The strength of the Lord, strength of the Holy Spirit makes us blessed women and blessed men. I would like to be always testified, always be a testimony to my wife, to my family, to my daughter, to my son, and to my grandchildren. I never wanted to destroy my testimony with my small activities. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் கர்த்தரிலே பலன் கொள்ளுகிற மனுஷர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று நம்முடைய வாழ்க்கையில எழுதப்பட்டிருக்கணுமே தவிர அபாக்கியவான்கள், அபாக்கியவதிகள் என்று ஒருவராலும் சொல்லப்படக்கூடாது. ஆகவே ஒரு தீர்மானம் எடுப்போம், என்ன நடந்தாலும் என்ன ஆனாலும் நான் கர்த்தருடைய மனுஷி, நான் கர்த்தருடைய மனுஷ, ஆண்டவருடைய நாமம் என் வழியாக தூசிக்கப்படக்கூடாது, அவருக்காக வைராக்கியமாய் வாழ்வேன் என்று நீங்கள் தீர்மானிப்பீர்களானால் ஆவியானவர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். My beloved people, in our spiritual life, we are expected to understand the fact that our activities, our actions or anything shouldn't put the name of the Lord in vain. Rather, it should be a testimony where in our spiritual life, when we could gain the strength of the Holy Spirit, definitely we are considered to be a blessed women and blessed men. And each one of you considered to be a blessed people in front of the Lord, in front of the eyes of the Lord. And thus, let me tell unto you very clearly, at any point of time, any activity of yours shouldn't bring a curse to the name of the Lord. It should always bring a praise to the name of the Lord so that you shall not be called unblessed. தைரியமா சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய பலன். கர்த்தரில் வல்லமையிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுவது உங்கள் பலன். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவது உங்களுடைய பலன். ஆகவே உங்கள் நாணல் முறிவடைவதில்லை, உங்கள் திரி அணைந்து போவதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு உங்களால ஜெயம் வரும். போலோ சிஸ்டர், வந்துட்டியா? சரி, நம்ம எல்லாம் எழுந்திருக்கலாம்.